விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகம்லாம் நல்லா இருக்கு? விருச்சிக ராசியில் குரு மட்டும் சரியில்லை, மற்றபடி எல்லா கிரகமும் உங்களுக்கு சிறப்பு தான். குரு மட்டுமே 8ஆம் இடத்துல மறைவு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு மறையக்கூடாது. ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், பூர்வ புனிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர். செவ்வாய் நல்லா இருக்கு 11ஆம் இடத்துல, ராசி அதிபதி 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இதே மாதிரி சுக்கிரன், புதன் இதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கெடுக்கிற அமைப்பில் எதுவும் இல்லை. இருந்தாலும் 3 நிலையா பார்ப்போம். படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம், அதன் பிறகு தொழில், 4 பிரித்து பார்ப்போம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா படிக்கக்கூடிய நபர்கள் இப்போதைக்கு ஒரு சில பேர் மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இருக்காது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் 5ஆம் இடத்துல, ராசிக்கு 5 குடையவன் 8ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல. அதாவது சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 4ஆம் இடத்துல. இப்போ 4ஆம் அதிபதி தான் பார்க்கணும் படிக்கிற காலகட்டத்தில் படிப்புக்கு உண்டான கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ படிப்பெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய மேல் படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே நல்லா இருக்கும். படிப்பு சார்ந்து நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். போன முறை இருந்த மாதிரி, அதாவது போன மாதம்லாம் இருந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? இந்த வேலை வாய்ப்பு பொருளாதாரம், அதாவது 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தடையாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா 8இல் குரு இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் வீட்டை அவர் பார்க்குறார். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் அவர், சுபத்துவம் தான். இது திருமண ரீதியாக மட்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே தவிர மற்றபடி வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்துக்குமே குரு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அப்படின்னாவே இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ரொம்ப வீரியமாக இருப்பாங்க, எதுலையுமே கோபம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க, யோசனையே பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி நிறைய கடன் பிரச்சனை சிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஏன்னா 6ஆம் அதிபதி அவரே வரார். யாரும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் வரார். இவர் இந்த நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் டக்குன்னு கடன் வாங்குவீங்க, யோசிக்காமல் கடன் கேட்பீங்க. அதே மாதிரி யோசனை பண்ணாமல் கடன் கொடுத்துருவாங்க. இழுபறியெல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை சிக்க வைக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு சில கிரகங்கள் அமரும் இந்த விருச்சிக ராசிக்கு. வேலை செஞ்சுட்டு வரீங்க, வேலையில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது, அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்க்கறது, அது மாதிரி மன உளைச்சல்கள் நிறைய இருக்குது இல்லையா, அந்த மன உளைச்சல்கள் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை அழுத்தங்கள் நிறைய இருக்கும். வீட்டில் வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, நிறைய மன உளைச்சல்கள் இருக்கு இல்லையா. இது ஓரளவுக்கு கிளியர் ஆகும். நீங்கள் வீட்டில் ஒரு சில முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். என்னென்னா இந்த வீடு கட்டுறதோ இல்லை அடுத்த வளர்ச்சிக்காக இப்போ வேலை மாற்றம்னு நினைக்கிறதோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். கடன் அப்படின்னாக்கா இப்போ கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். இப்போ லோன்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, எதுக்கோ வீட்டுடைய வளர்ச்சிக்காக இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக ஏதோ ஒன்றுத்துக்காக நீங்கள் கடன் கேட்குறீங்கனாக்கா அந்த கடன் எல்லாம் இப்போ கிடைக்கும். ஏன்னா 6 குடைவன் 11ஆம் இடத்துல ஒரு சின்னதாக கடன் வாங்க வைக்கும். அதுவும் சுப கடன்கள் தான், நஷ்டப்படக்கூடிய கடன்கள் கிடையாது. இப்போ பொருளாதாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது பணப்பற்றாக்குறை. 8ல் குரு மறையுது அப்படின்னாக்கா பணப்பற்றாக்குறை கன்ஃபார்மாக உண்டு. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. திருமணம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 6, 8, 12 ஆகிய இடங்களில் குரு மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு சரி லக்னத்துக்கு சரி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நிறைய தடைப்படும். ஒரு சில பேர் 23லேருந்து 25, 26 வரைக்கும் திருமணமே நடக்கலை, நிறைய வரன் வருது, நிறைய ஒன்று அவமானப்படுத்திட்டு போவாங்க, இல்லைன்னாக்கா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே அங்கேருந்து பதில் வராது. இது மாதிரி நிறைய மன உளைச்சல்கள் ஆளாகக்கூடிய நபர்களுக்கு
இந்த மாசத்துல ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனா உங்க சுய ஜாதகத்துல, அதாவது 26 வயசுக்குள்ள நான் சொல்றது, உங்க சுய ஜாதகத்துல இப்போ குரு ஆட்சி உச்சத்துல இருந்தால் மட்டும் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஆட்சி உச்சத்துல இல்லை அப்படின்னாக்கா நீங்க 26 வயசுக்கு மேலதான். இப்ப 26 வயசுக்கு மேல 29, 30 வரைக்கும் இருக்கிறீங்கன்னாக்கா கன்ஃபார்மா திருமணம் வாய்ப்புகள் உண்டு. திருமண ரீதியா முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு மறையிறது அப்படின்னாக்கா அதனால தடை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இப்போ கோச்சார ரீதியா தான் 8ஆம் இடத்துல தடை. உங்களுடைய சுய ஜாதகத்துல வலுவா இல்லைன்னா இப்ப தடை விழும். வலுவா இருக்கு அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு தடை இருக்காது. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை நிலவும். மற்றபடி நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அவங்க சுய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு, சனி நல்லா இருக்கு, மெயினா டிஸ்டர்ப் பண்ணலன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி சனி சரியில்லை அப்படின்னாலும் இல்லை குரு சரியில்லை அப்படின்னாலும் ஒரு சில மனசு சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வரும். ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்பப்போ சண்டை வந்துனே இருக்கும். நான் நிறைய பேர் கேட்பேன், சின்ன சின்ன சண்டை வரும் சார். அதெல்லாம் ஒரு சண்டையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பிரிவு தரக்கூடிய சண்டைகள், அதாவது உங்கள்கிட்ட நான் வாழவே முடியாது, என்கிட்ட நீ வாழ முடியாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், அது மாதிரியான எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? அதுதான் மோசமா கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் கன்ஃபார்மாக பாதிக்கப்பட்டிருக்கும். பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இப்போ திருமணம் ஆகுது, ஏன் இவங்க கூட நம்ம வாழ முடியாது அப்படின்னு தோணணும். அப்போ ஏன் தோண மாட்டேங்குது? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணணும் இல்லையா? அப்போ ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னாக்கா இது ஒரு சில ஜோதிடர்களுடைய கண்ணையை மறைச்சிடும். ஏன்னா இது சொல்ல வைக்காது. ஏதோ ஒரு அவசரத்தில் நல்லா இருக்குங்க, பொறுத்து நல்லா இருக்குன்னு கட்டிடுவாங்க. ஆனால் அதன் பிறகுதான், அங்கே போன பிறகுதான் கொஞ்சம் கூட செட் ஆகுது. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா அவயோக தசைகள். இப்போ ஒரு அவயோக தசை நடக்குது அப்படின்னாக்கா ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை அப்படிதான் கொண்டுட்டு போகும். அதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை வர வைக்கும். அங்கே ஏன்னா ஜாதக அடிப்படையிலே ஒரு சில பேருக்கு 2ஆம் தர அமைப்பு இருக்கும். அதனால முதல் தரம் எப்படி நடக்கணும், இப்படி தான் நடக்கும். ஏதோ ஒரு நம்பி போய் ஒரு இடத்துல ஏமாந்து வர்றது, அது மாதிரி நடக்கும். அது மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி ஏமாறுவாங்க, கடன் கொடுத்து ஏமாறுவாங்க. அதுக்கு ஒரு சில ஜாதக அமைப்புகள் இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல 6ஆம் அதிபதி நல்லா இருந்தா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வராது. 6ஆம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஆட்சி உச்சத்துல இருக்கணும் அப்படின்னு கிடையாது. மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து சுபத்துவமா இருக்கணும். அதே மாதிரி 2-7 கூடைய கிரகம் சுபத்துவமா இருந்தா மட்டும்தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கைக்குள்ள போய் அங்க வாழக்கூடிய வாழ்க்கை, கணவன் மனைவி குழந்தை, அது மட்டும் இல்லாமல் அங்கே செட்டில் ஆகிறது, நல்லா லைஃப் பரவாயில்ல, பொண்ணு கொடுத்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னாக்கா 2-7 நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில், உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும். அது மாதிரி அதனால ஏன் இதை அதிகமாக பேசுகிறேன்னாக்கா குரு 8ஆம் இடத்துல மறைவு. நிறைய பேருக்கு விருச்சிக ராசியில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதியாக வந்துடுவார் செவ்வாய். அதனால இப்போ செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமாறுறது அது மாதிரி. இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சின்னதாக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு கடன் வாங்குவீங்க, சின்ன கடன், அது கூட சுப கடன் தான், நஷ்டப்படக்கூடிய கடன் கிடையாது. சரி கடன் வாங்கலை, கடன் கொடுக்கணும், கடன் கொடுப்பீங்க. கடன் வாங்கலை, கடன் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா பரவாயில்ல, ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, சின்னதாக வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறது. தலைக்கு மேலே கடன் இருக்குது, நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா அந்த கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, ஏதோ ஒரு வருமானம் வரும். ஏன்னா பொருளாதாரம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்லது. அதே 4ஆம் பார்வையா உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறதும் அந்த அளவுக்கு சிறப்பு. பொருளாதாரத்தை வர வைக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரங்கள் நல்லா இருக்கு. ஒரு சில பேருக்கு 4 கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல, அதாவது இப்போ சனி பகவான் வக்கரமா இருக்கார் இல்லையா, வேலையில நிறைய பாதிப்புகளை கொடுத்துருந்துச்சுனாக்கா அந்த பாதிப்புகள் இருக்காது. வேலை சார்ந்த இடர்பாடுகள், ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரியெல்லாம் நிறைய நல்ல பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு. நன்றி.